அம்மா அண்ணன் அக்கா ஒன்றான குடும்பம். அத்தை மாமா தாத்தா பாட்டி கூட சேர்ந்து வாழும், கூட சேர்ந்து வாழும். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அண்மையில் உலகமே வியந்து பார்த்த தலைப்புச் செய்தி சுனிதா வில்லியம்ஸின் வருகை. வானிலே போய் தடம் பிடித்து விட்டு வந்து பூமியிலும் தன் காலடி தடத்தை வைத்த அந்த நிமிடத்தை உலகமே உற்சாகமாக பார்த்தது. மனுக்குலம் தன்னை நினைத்தே பெருமிதப்பட்டு கொண்டது. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, தனியாக போகக்கூடாதுன்ற சொன்ன காலமெல்லாம் போய் பெண் விண்வெளிக்கே போய்விட்டு திரும்பி இருக்கிற மகிழ்ச்சி. அத்தோடு கூட அந்த அம்மா ஒன்றும் ரொம்ப யங் கேர்ளெல்லாம் கிடையாது. சாதிப்பதற்கு வயது தடை இல்லை என்பதையும் அந்த அம்மாவுடைய மன உறுதி நமக்கு நிரூபித்திருக்கிறது. எனவே அறிவியல் அறிவு வளர வளர மனிதன் இது போன்ற புதிய புதிய சாதனைகளை செய்து கொண்டிருப்பான் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அற்புதத்தை மிக துல்லியமாக நிகழ்த்திய அத்தனை பேரையும் நாம் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறோம். அத்தகைய அறிவை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னால் விண்வெளியில் அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு கீழே அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது இல்லையா? உடனே இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலான்னு உடனே கிளம்பி போயிடல. விண்வெளியிலே அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி அவர்கள் அங்கே இருக்கிற அந்த சூழலுக்கு ஏற்றபடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நீண்ட பயிற்சிக்கு பிறகுதான் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, வந்த உடனே இறங்கல, அவங்க நார்மல் மனுஷன் மாதிரி இருந்துட முடியாது, இன்னும் அவங்க கொஞ்ச நாள் ஆகும், நம்மளை மாதிரி சாதாரணமாக நடந்து போய் வர எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்முடைய சிந்தனையை நாம் செலுத்தி பார்க்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்னால் இங்கே அதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் போயிட முடியாது. பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான தகுதிக்கான பயிற்சியை இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற பயிற்சியை இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை அங்கே போய் அவங்க எப்படி நடத்துக்கணும்னு நீங்கள் பயிற்சி எடுத்தாங்களோ, நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு விரும்பணும்னா அதற்கான பயிற்சியை இங்கே எடுத்துக்கணும். ரெண்டாவது, பரலோக ராஜ்யத்திற்கு போக தகுதி பெற்று ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க இந்த உலகத்தோடு அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகிட மாட்டாங்க. எப்படி அவங்களால உடனடியே உலகத்தோடு ஒட்டிக்க முடியாதோ, கொஞ்ச நாள் ஆகி ட்ரெயின் ஆன பிறகு தான் அவங்க சரியாவாங்களோ, அது மாதிரி கடவுளுடைய அன்பை பெற்றவர்கள், மீட்பை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், பரிசுத்தாவின் வல்லமையினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் உலகத்தோடு அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகிட மாட்டாங்க. அவங்க உலகத்திலிருந்து தனியாக தெரிவார்கள். உலக நடைமுறைகள் அவங்களுக்கு ஒத்துவராமல் இருக்கும் என்கிற செய்தியையும் இதோடு இணைத்து தெரிந்து கொள்ள வேண்டியது சின்ன சின்ன வெளிச்சத்தினுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். எனவே ஒரு மாபெரிய சாதனையை நிகழ்த்திய விஞ்ஞானிகளை இந்த மண்ணுக்கு கொடுத்த இறைவனுக்கும், மிக துல்லியமாக எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அறிவை கொடுத்த இறைவனுக்கு, சுனிதா வில்லியம்ஸ் அவரோடு சென்ற அத்தனை பேருக்கும் மன வலிமையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அதே நேரத்தில் ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் நானும் ஒரு இறையியல் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு இங்கே சில பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தகைய அனுபவம் பெற்றவன் உலகத்தார் ஒட்டாமல் வாழக்கூடிய புனித அனுபவத்தை, பரிசுத்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான வான்மலை நிலைய நேயர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய இறை சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இறை வார்த்தை, அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபையாருக்கு எழுதுகிற கடிதம் 5ஆம் அதிகாரம் வசனம் 3-4 நான் வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை உத்தமத்தையும், உத்தமம் நன்னம்பிக்கையை உண்டாக்குகின்றன என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் பெருமை பாராட்டுவோமாக. பிரியமானவர்களே, உபத்திரவத்தில் பெருமை பாராட்டுவது என்பது என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், உபத்திரவத்தில் தான் மனுஷனுடைய விசுவாசம் பின்னடைந்து போகிறது. உபத்திரவத்தில் எந்த மனுஷரும் பெருமை பாராட்டுவதே இல்லை. உபத்திரவம் வரும்போது கடவுளை நிந்திப்பதும், கடவுளை கேள்வி கேட்பதும்,
கடவுள் மேல் இருக்கிற விசுவாசத்துல பின்னடைய செய்வதுமே இருக்கிறது. ஆனால் பவுல் இங்கு அழகாக சொல்கிறார், நீங்கள் உபத்திரவத்திலேயே பெருமை பாராட்டுங்கள். ஏனென்றால் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, விவிதமான விசுவாசத்தினாலே நீதிமான்களாக தீர்க்கப்பட்ட நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளோடு சமாதானமுடையவர்களாய் நிலைத்திருப்போம். மனித குலம் கடவுளோடு சமாதானமாய் வாழ வேண்டும் சொன்னால் நாம் உபத்திரவத்திலும் பொறுமையாய் வாழ வேண்டும். ஏனென்றால் அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் சொல்லுகிறார், கடவுளின் மகிமையை அடைய வேண்டும் என்கிற நம்பிக்கையில நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெருமை பாராட்டுங்க. அப்ப கடவுளின் மகிமையை ஒரு விசுவாசி அடைய வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய மகிமைக்குள்ளாக அவன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துல உபத்திரவத்திலும் பொறுமையாய் வாழ வேண்டும். நாம் ஆதியாகமம் புத்தகத்துல பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கை உபத்திரவமாய் இருக்கிறது. மிகுந்த வேதனை, மிகுந்த போராட்டம். தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே நிந்திக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், விற்கப்படுகிறார். இப்பேற்பட்ட உபத்திரத்திலும் அவர் பொறுமையாய் காத்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அழைத்த போது, கடவுள் அழைத்த போது காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கடவுள் சொல்கிறார். எந்த தேசம் சொல்லப்படலை. அவர் போகும்போது ஒரு படையோடு போகிறார். மனைவி, அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி பிள்ளைகள் இருக்கிற உறவுகளோடு போகும்போது மிகுந்த போராட்டம். அந்த போராட்டத்திலும் ஆபிரகாம் பொறுமையோடுவே இருக்கிறார். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, அவருடைய வாழ்க்கையை பின்னாடி பார்க்கும்போது கடவுள் அவரை பெருமைப்படுத்துகிறாராக, அவருடைய மகிமையின் பாத்திரமாக ஆபிரகாமை கடவுள் எடுத்து பயன்படுத்துகிறார். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, விசுவாசம் என்பது நம்பப்படுவலின் உறுதியும் காணப்படாமலின் நிச்சயமா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறது வண்ணமாக, இந்த விசுவாச வாழ்க்கையில நாம் உபத்திரவத்திலும் பொறுமையோடு வாழ வேண்டும். ஏனென்றால் அந்த வாழ்க்கை வாழும்போது கடவுளின் மகிமை அடைகிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதை தான் இங்கே வற்புறுத்தி பவுல் சொல்லுகிறார், உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாயும், பொறுமை உத்தமத்தையும். அப்போ உத்தமம் நன்னம்பிக்கை உண்டாக்கும். அப்ப அந்த பொறுமையில உத்தமனாய் வாழ வேண்டும். அப்ப அந்த உத்தம வாழ்க்கை என்பது இன்றைக்கு எங்குமே இல்லை. நாம் சிலரை கேலி செய்யும் போது நீ உத்தமனா என்று சொல்லுகிறோம். ஆனால் உத்தமம் என்பது உபத்திரவத்திலும் பொறுமையாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதை நாம் நன்றாக பார்த்தோம் என்று சொன்னால், தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம், தானியேலுக்கு ஏற்பட்ட உபத்திரவம் அநேகமாயிருந்தது. அவனோடு இருந்த அநேகர் எப்படியாவது தானியேலை மிகுந்த துன்பப்படுத்தினார்கள். சிங்ககேபிலே போடும் போதும் சரி, அவனை சிங்ககேபிலே உபத்திரவத்தில் உட்படும் போது அவர் பொறுமையாயிருந்தார், உத்தமனாய் வாழ்ந்தார். அப்ப அந்த கர்ஜிக்கிற சிங்கத்தின் மத்தியில கடவுள் அவரை மீட்கிறவராகவே இருந்தார். அப்படியே தானியேலுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவம் மிகுதியாயிருந்தது. 7 மடங்கான எரிசுலையிலே போடும் போதும் அவர்கள் பொறுமையாயிருந்தார்கள். பொறுமையாயிருந்த போது அந்த சூளையில, நெருப்பு சூளையில அவர்களோடு கடவுளுடைய மகிமையை அனைவரும் கண்டார்கள். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் பொறுமை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். உபத்திரவத்தை சகித்துக் கொள்ளுகிறவர்களாகவும், உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாகவும், அந்த உபத்திரவத்துல கடவுளின் பிள்ளைகளாகவும் வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் நற்செய்தி பகுதியில மத்தேயுவில் அழகா சொல்கிறார்கள், உபத்திரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேற்றப்படுவார்கள். இதே பவுல் அநேக உபத்திரவத்தின் மத்தியில் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு மட்டுமே எனக்கு ஆதாயம். அப்ப அநேக உபத்திரவங்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் பொறுமை உள்ளவர்களாக, உத்தம மனிதர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழும்போது கடவுளுடைய மகிமையை நாம் கண்டடைகிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அந்த மகிமையான வாழ்க்கைக்கு நம்மையும் பங்காளிகளாய் மாற்றுகிறார். அப்ப கிறிஸ்துவிலே நாம் விசுவாசம் வைக்கும் போது, கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு வாழும் போது நம்முடைய உபத்திரவங்களிலும் அவர் நம்மை தாங்குகிறவராக, நம்மை பலப்படுத்துகிறாராக, அந்த விசுவாசத்துல தொடர்ந்து வாழ செய்கிறவராகவே இருக்கிறார்.
ஏனென்றால் பின்னாடி இயேசு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார்கள். நாடு கடத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், சிறையில போடப்பட்டார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் சொன்ன வார்த்தை, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அவர் மரித்து எழுந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நேரத்திலும் ஆண்டுடைய நற்செய்தி நமக்கு பகிரப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஏற்பட்ட அந்த துன்பத்திலும் பொறுமையாய் வாழ்ந்தார்கள். ஏன் இன்றைக்கு நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், இந்தியாவிலே நற்செய்தியை கொண்டு வந்த மிஷனரிமார்கள், அநேக உபதேசியர்கள் கிறிஸ்துவை அறிவிக்க எத்தனை உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வேதாகமம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த வேதாகமத்தை நம்முடைய கரங்களில் கொண்டு வருவதற்கு எத்தனை ஆயப்பெருமக்கள் உபத்திரவப்பட்டார்கள். 15ஆம் நூற்றாண்டுகளிலே பார்க்கிறோம், அறிவர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் நம்முடைய கரங்களில் வேதாகமத்தை கொண்டு வருவதற்காக எத்தனை உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டார், எத்தனை துன்பங்களை அனுபவித்தார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் இந்த வேதாகமத்தை நம்முடைய கரங்களில பொறுமையோடு காத்து கொண்டதுனால நம்முடைய கரங்களில் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவ ஜீவியத்தில், கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையில பொறுமை உள்ளவர்களாக உபத்திரவத்தை சகித்து கொண்டு ஆண்டுடைய மகிமையை கண்டடைய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பிதாவாகிய கடவுளே, சகல நன்மைக்கு காரணரே, நன்றியோடுமை துதிக்கிற சுவாமி. இதோ உம்முடைய பிள்ளைகளாக விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டாலும் நாங்கள் விசுவாசத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்கும்படியாக உபத்திரவத்திலும் பொறுமையோடு வாழ ஆவியானுடைய ஒத்தாசையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. போராட்டமான உலகம், வஞ்சகம் நிறைந்த இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் உடைய விசுவாசத்துல நாங்கள் பலப்பட தூய ஆவியானுடைய ஒத்தாசையை எங்களுக்கு நீ தந்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் மரணத்தை வென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய தேவ பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் இருந்து உங்களை பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.